வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மூட்டு வலி, கால் வலி போன்றவற்றை குணப்படுத்துவதற்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை கையாளணும், என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை கால் வலி அப்படின்றது சாதாரணமாகவே கொண்டிருக்காங்க. தினசரி இந்த வலியை வழக்கமாக கொண்டிருக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனை ஏற்படும். கால் வலி மந்தமாகவோ, கடுமையாகவோ, கூர்மையாகவோ இருக்கலாம். தாங்க முடியாத அளவுக்கு வலியையும் தரலாம். வலிகளில் வித்தியாசம் நிறைய இருக்குது. அதுக்கான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, தசை பிடிப்பு இருப்பது, பலவீனமான தசை, நின்று கொண்டே இருக்கிறது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது, சில சமயங்களில் பிபி சுகர் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதெல்லாம் கால் வலி வர்றதுக்கு காரணமாக இருக்கும். கால் வலி வரும்போது எளிமையான வீட்டு வைத்தியங்களை நம்ம செய்யும் போது அந்த மூட்டு வலி, கால் வலி எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல நம்ம எலுமிச்சையும் விளக்கெண்ணையும் பயன்படுத்தலாம். எலுமிச்சை ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. எலுமிச்சை குறித்து நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் இதை மீன் எண்ணெயோடு சேர்த்து தசை வலிகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா வலி உபாதைகள், அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் குறைவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எலுமிச்சையை சாறு பிழிந்து கொள்ளணும். அதை அந்த சாறில் விளக்கெண்ணெயை லேசாக கலந்து சூடு பண்ணி அதை நம்ம கலந்து உடலில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மூட்டு வலி இருக்கோ, அது கால் வலி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை அந்த இடத்துல லேசாக வலி இருக்கக்கூடிய இடங்களில் மசாஜ் பண்ணிகிட்டே வந்தோம், தடவி வந்துட்டே வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து 2 அல்லது 3 முறை இது மாதிரி பண்ணும்போது நமக்கு கால் வலி, உடல் உபாதைகள், அதாவது மூட்டு வலி எதுவுமே நமக்கு இருக்கு. மஞ்சளும் மூட்டு வலியும் கால் வலியும் விரட்டிவிடும். கால் வலி, உடல் உபாதைகள், மூட்டு வலியெல்லாம் இருக்குன்னா மஞ்சளை பயன்படுத்தலாம். கடுகு எண்ணெய் மூட்டுகளுக்கு சிறந்தது அப்படின்னு ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருப்போம். கடுகு எண்ணெயை லேசாக சூடு பண்ணி அதை இறக்கி மஞ்சள் தூளை சேர்த்து பேஸ்ட் மாதிரி ஒரு பதத்துக்கு ரெடி பண்ணணும். கூழ் மாதிரி அதை இது பண்ணணும். அதாவது பேஸ்ட் மாதிரி இது பண்ணணும் தடவுறதுக்கு. அதை வலி இருக்கக்கூடிய இடத்துல அழுத்தமாக வட்ட வடிவில் வச்சு மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தேய்க்கும் போது நமக்கு அந்த கால் வலி, மூட்டு வலியெல்லாம் சரியாயிடும். இது நம்ம தினமும் காலை வேளையில் இதை செஞ்சுட்டு வரும்போது, இது செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் நம்மளுடைய காலை கழுவி நம்ம எடுக்கும்போது கால் வலியினுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு. அந்த எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். எப்சம் உப்பு பயன்படுத்தும் போது மூட்டு வலி, கால் வலி எல்லாம் சரியாக போயிடும். வலி நிவாரணியாக எப்சம் உப்பு பயன்படுத்தப்படுது. எப்சம் உப்பு சருமத்தினுள் ஊடுருவதாக கூறப்பட்டாலும் இது குறித்த ஆய்வுகளில் நிரூபிக்கல. இப்போது வலி மிகுந்த தசைகளில் வலி உபாதைகளை குறைக்கிறதுக்கு எப்சம் உப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் வலியை உணர்பவர்கள் குளியல் நீரில் எப்சம் உப்பை கலந்து அரை மணி நேரம் ஊற வைத்துட்டதுக்கு அப்புறம் குளிக்கலாம். அதிகப்படியான வலிமை உணரும் போது, அதிகப்படியான வலியை நீங்கள் ஃபீலை நீங்கள் அதிகப்படியான பெயின் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அரை பக்கெட்டில் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய வெந்நீரில் எப்சம் உப்பு 1 ஸ்பூன் கலந்து 2 கால்களையுமே முட்டி வரைக்கும் அதில் நீங்கள் வைக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிடங்கள் ஊற வச்சுட்டு எடுத்தீங்கன்னா அந்த வலிக்கு அது இதமாக இருக்கும். இரவு நேரங்களில் கூட இந்த மாதிரி நீங்கள் வைத்து எடுக்கும்போது மூட்டு வலி, கால் வலி எல்லாம் எப்சம் உப்பு உங்களுக்கு சரி பண்ணிவிடும். ஏன்னா அது ஒரு வலி நிவாரணி. ஆப்பிள் சீடர் வினிகரை பயன்படுத்தும் போது மூட்டு வலி, கால் வலி எல்லாம் சரியாயிடும். இப்போ இது நீங்கள் ஆப்பிள் சீடர் வினிகரை அளவாக உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதே போலவே உங்களுடைய அந்த மூட்டு வலி, கால் வலி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி பூசுனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அது சரி பண்ணிடும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு இது உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்சம் உப்புக்கு பதிலாக ஆப்பிள் சீடர் வினிகரை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இளஞ்சூடான 3/4 பக்கெட் நீரில் 1 மூடி அளவு ஆப்பிள் சீடர் வினிகரை சேர்த்து கால்கள் நல்லா நனைக்கணும். தினமும் 2 முறை கால்களை நீங்கள் வைத்து எடுத்தீங்கன்னா வலி நிவாரணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். மூட்டு வலி, கால் வலி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. வெந்நீர் ஒத்தரம் நீங்கள் கொடுக்கலாம். இப்போது கால் வலி உங்களுக்கு இருக்கும்பொழுது சூடு அல்லது குளிர்ந்த ஒத்தரம் இரண்டையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஹாட் வாட்டர் நீங்கள் இன்னும் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஹாட் வாட்டர் பேக் கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். வெந்நீரை நீங்கள் கொதிக்க வைத்து ஹாட் பேக்கில் ஊற்றி அதை வச்சு நீங்கள் ஒத்தரம் கொடுக்கலாம். நேரடியாக சூடாக காலில் வைக்காமல் காலின் மீது மெல்லிய துணியை போட்டு அதன் பிறகு கால்களில் ஒத்தரம் கொடுக்கும் போதோ, மூட்டுகளில் வலி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒத்தரம் கொடுக்கும்போது கொஞ்ச நேரம் கூடுதலாக கொஞ்ச நேரம் வச்சு நீங்கள் ஒத்தி எடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். இப்போ நம்ம வெந்நீரில் எப்படி ஒத்தரம் கொடுக்கலாமோ அதே போலவே குளிர்ந்த நீர்லையும் ஒத்தரம் கொடுக்கலாம். குளிர்ந்த நீரில் ஒத்தரம் கொடுத்தாலும் அது சரியாக போயிடும். பிசியோதெரப்பி அடிப்படையினுடைய ஆய்வுகள் கடுமையான கால் வலி உண்டாகும் போது குளிர்ந்த மற்றும் சூடான வெப்பம் இருக்கக்கூடிய அந்த வெந்நீர், குளிர்ந்த நீரில் ஒத்தரம் கொடுப்பதன் மூலமாக வலி அலர்ச்சி குறைவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சற்று கனமான துண்டை எடுத்து விரித்து அதில்
ஐஸ் கியூப் வகைகளை அடுக்கி வைக்கணும். பிறகு கால்களில் வலி இருக்கக்கூடிய இடங்களில் வைத்து குளிர் உணரும் வரைக்கும் தொடர்ந்து அதை நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து வலி இருக்கும் பொழுது அதை செய்து வரும்போது கால் வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே கால் வலி, அதாவது மூட்டுகளில் வலி ஏற்படக்கூடிய நிறை, குறிப்பாக கால்வலி, உடல் உபாதைகள் நிறைய இருக்குது, தொடர்ந்து வலி இருக்குது அப்படின்னா அது மாதிரி இதில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அந்த அதாவது உங்களுக்கு இந்த குளிர்ந்த நீரில் ஒத்தடம் கொடுக்கறது, அதே போல் வெது வெதுப்பான வெந்நீரில் ஒத்தடம் கொடுக்கறது, உடல் வலி இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இது நீங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது தான். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.